வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸில் நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் கல்யாணோத்சவம் சேவான்றது நாங்கள் விர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணிட்டோம். ஸோ சுவாமி தரிசனத்துக்கு ஸ்லாட்ன்றது எங்களுக்கு அதில் வரலை, என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. நம்ம 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் புக்கிங் ப்ரொசீஜர்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சேவா செலக்ட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணிடணும். பேமெண்ட் பண்ணப்புறம் நம்ம புக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு பாருங்கள், செலக்ட் சேவான்னு இருக்கும், அதில் விர்ச்சுவல் சேவா டச் பண்ணுங்கள். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டப்புறம் அதில் தர்ஷனத்துக்கு லிங்க் காட்டும். புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு பாருங்கள், அங்கே இருக்கும் லிங்க்கு, அங்கே போயிட்டு நீங்கள் புக் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம சேவா செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டோம்னா அதை எடுத்துகிட்டு நம்ம தர்ஷனத்துக்கு போக முடியாது. இதில் 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏதாவது ஒரு சேவா செலக்ட் பண்ணிவிட்டு டேட் செலக்ட் பண்ணிவிட்டு, செகண்ட் ஸ்டெப் பேமெண்ட் பண்ணிடணும். பேமெண்ட் பண்ணப்புறம் லிங்க்கு காட்டும் தர்ஷனத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சேவா செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் லிங்க் இருக்கும், அங்கே போய்ட்டு தர்ஷனம் டிக்கெட்டு புக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக இதில் சேவா செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டோம்னா 1 year வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கு நீங்கள் எப்போனாலும் வித்தின் 1 year எந்த டேட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். தர்ஷனத்துக்கு டிக்கெட்ன்றது ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல மாதம் மாதம், அப்போது நீங்கள் புக் பண்ணலாம். இதில் ரூல்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்கலி எந்த சேவாக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 300 rupees க்யூ லைனில் சுவாமி தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணுங்கள், அங்கே லிங்க் இருக்கும், அங்கேருந்து புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள் தர்ஷன் டைமிங் கேட்டிருக்கீங்க. ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள் டைமிங் அண்டு எந்தெந்த சேவா எப்போ நடக்கும், அதோட காஸ்ட் எவ்வளோ அன்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் பின் பண்ணியிருக்கேன். பின்னுடு மெசேஜஸ்ன்னு இருக்கும் டெலிகிராமில், மேலே டச் பண்ணி பாருங்கள். ஒன்றுன்னா அங்கே இருக்குது ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிளுக்கு சம்மந்தப்பட்ட டைமிங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். ஜென்ரலாக சர்வதர்ஷனம் பண்ணுறது காலையில் 6 மணிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் என்ட்ரின்றது காலையில் 5 மணிலேருந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது எக்ஸாக்டாக எனக்கு காலையில் ஸ்பெஷல் என்ட்ரி எத்தனை மணிக்கு அலோவ் பண்ணுவாங்கன்ற ஐடியா இல்லை. ஆனால் அந்த டெலிகிராம் குரூப்பில் நான் பின் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்தோம்னா ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் அலிப்பிரி ஃபுட்பாத் வயலில் போனால் ஃப்ரீ தர்ஷனம் டிக்கெட்டு எங்கே கொடுப்பாங்கன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகும்போது ஆந்தி வேலெல்லாம் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அலிப்பிரி கிட்ட பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அங்கே சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் அந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு போகலாம். நீங்கள் அங்கே வாங்கிக்கிட்டு போகணும் என்ற ரூல் கூட கிடையாது. விஷ்ணு நிவாசத்துலனா வாங்கலாம், ஸ்ரீனிவாசம்னா வாங்கலாம், பூதேவி காம்ப்ளெக்ஸ்னா வாங்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட இருக்கிற விஷ்ணு நிவாசத்தில் கூட வாங்கிக்கிட்டு நீங்கள் நடந்து போகலாம். அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிறவங்க ஸ்டார்டிங்லேயே இஷ்யூ பண்ணுறாங்க சர்வதர்ஷனம் டோக்கன். அதாவது திவ்ய தர்ஷனம் டோக்கன்ன்றது இப்போ இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? சர்வதர்ஷனம் டோக்கன் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திவ்ய தர்ஷனம் டிக்கெட்டு ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் போனால் இஷ்யூ பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்குன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பாயிண்டில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் திவ்ய தர்ஷனம் டோக்கனெல்லாம் இப்போ இஷ்யூ பண்ணுறது கிடையாது. சர்வதர்ஷனம் டோக்கன் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கிக்கிட்டு நம்ம நடந்துனா போகலாம், பை பஸ்லனா போகலாம். அதாவது நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட் க்யூ லைனெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது ஸ்டார்டிங்லேயே இஷ்யூ பண்ணுறாங்க, வாங்கிட்டு போகலாம். காலையில் 6 மணிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க நடந்து போகிற பக்தர்களுக்கு அங்கே. ஸோ டோக்கன் இஷ்யூ காலையில் 6 மணிலேருந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.